வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து முத்துப்பேட்டை லகூன். எப்படி போகிறது, என்ன லொக்கேஷனு, என்ன ஏது, எங்கே இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. முத்துப்பேட்டை லகூன் வந்து நமக்கு தஞ்சாவூர்லேருந்து பக்கம். தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் பட்டுக்கோட்டை வந்துடுங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து முத்துப்பேட்டையிலேருந்து அங்கே கேட்டு வந்துடலாம். ஆட்டோவோ ஏதோ பிடிச்சி வந்துடலாம். ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் நெட்லேயோ கூகுள் மேப்லேயோ வந்து முத்துப்பேட்டை லகூன்னு போட்டு அந்த லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். இது வந்து அஃபிஷியலாக கூப்பிட்டு போனதாக இருக்காது. நீங்கள் யாராவது அங்கே உள்ள மீனவர்களோ அங்கே உள்ள மக்கள்கிட்டையோ கேட்டு அவங்களோட போட்டில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போனது என்னென்னா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியலாக முத்துப்பேட்டை லகூனில் அவங்க கூப்பிட்டு போகிறது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ அதுக்கான லொக்கேஷன் வந்து நான் லொக்கேஷன் டேக் பண்ணியிருக்கேன். அந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சொல்லி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா அல்காரிதமுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். முத்துப்பேட்டை வந்து பே ஆஃப் பெங்கால் அந்த ஓரத்தில் இருக்குது இந்த லகூனு. இந்த காவேரியோட ட்ரிபியூட்ரிஸ்லாம் வந்து நுழையிற இடத்துல இருக்கிறது தான் இந்த முத்துப்பேட்டை லகூனு. இங்கே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து அதிகம். இங்கேருந்து ஆரம்பித்து பாயிண்ட் கேலிமர் கோடியக்கரை வரைக்கும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நிறையா இருக்குது. இந்த ஏரியாவை தான் வந்து வனத்துறை வந்து எடுத்து பார்த்துக்கிறாங்க, மேங்க்ரோவ்ஸ் வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ எப்படி வர்றதுன்னு சொல்லியாச்சு, என்ன லொக்கேஷன்றதும் சொல்லியாச்சு. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸு போட்டில் கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் இந்த அரியமான் பீச் இருக்கு இல்லையா, இந்த அரியமான் பீச்சில் வந்து போட்டிங் கடலுக்குள்ளே போவீங்கல்ல, அதில் கூட கடலுக்குள்ளே போவீங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக பார்க்குறதுக்குன்னு ஒன்றும் இருக்காது. ஆனால் வந்து இங்கே வந்துட்டு பறவைகள் நிறையா இருக்கும். முக்கியமாக வந்து ஈகிள்ஸு, நீர்க்காகம், டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிற பறவைகள், இதெல்லாம் நிறையா பறவைகள் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அதோட இந்த சதுப்பு நில காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன வந்து இந்த முன்ரோ ஐலாண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த முன்ரோ ஐலாண்டு அங்கே இருக்கிற மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி, அதாவது ட்ரீஸ்க்கு நடுவில் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. 2 சைடு இருக்கும். இந்த வீடியோ பார்ப்பீங்களே நீங்கள் தான். அவ்வளோ மரத்துக்கு ரொம்ப பக்கத்துலலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. தண்ணியில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். போட்டிங்க்கு சார்ஜஸ் எப்படின்னா, ஒரு போட் அப்படின்றது தான் கணக்கு. ஒரு போட்டுக்கு வந்து 1500. நாங்கள் போன டைமில் ஏப்ரலில் எத்தனை பேர் போனாலும் 1500 அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பொறுத்து அதோட சார்ஜ் வந்து உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸெல்லாம் போனீங்கன்னா கம்மியாகும். நிறைய பேராக போனீங்கன்னா, ஃபேமிலியாக போனீங்கன்னா 4 or 6 பர்சன்ஸு, அவங்களுக்கும் அது 1500. எல்லாம் அவங்களுக்கு கணக்கு ஒரு போட்டு, அந்த போட்டுக்கான சார்ஜஸ் அப்படின்னு தான் வாங்குவாங்க. நல்லாயிருக்கும். பறவைகள் நிறையா பார்க்கலாம். ஒரு புதுசாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு தண்ணிக்குள்ளே. ஆனால் நீங்கள் இந்த மொட்டை வெயில் அந்த நேரத்தில் போயிடாதீங்க. நாங்கள் சரியான மொட்டை வெயில் நேரத்தில் போயிட்டோம், ஒரு 12 மணி அந்த ரேஞ்சுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு காலையிலையோ இல்லை ஒரு 4 மணி அந்த மாதிரி ஈவினிங் டைமோ அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில்னா அவங்க ஒரு 9 o'clock ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் அட்லீஸ்ட்டு, இல்லை ஈவினிங் போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதுவும் பெருசாக இல்லை இந்த வீடியோவை பொறுத்தளவில். நாங்கள் அங்கே அந்த ஒரு 30-40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது அந்த போட்டில், அதுதான் வந்து இந்த வீடியோ. பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கும் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இதுக்கு மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு
ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. முத்துப்பேட்டை லெவன் ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸு. பேர்ட்ஸு இதெல்லாம் நான் இத்தனைக்கும் இந்த ஏப்ரல் டைமில் போனதுக்கே இவ்வளோ பேர்ட்ஸ் பார்த்தேன். அக்டோபர் நவம்பர் இந்த டைம்லலாம் போனால் வந்து ஒரு வேளை மைக்ரேட்டரி பேர்ட்ஸை பார்க்கலாம், மைக்ரேட்டரி பேர்ட்ஸை கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் உங்கள் ரவுட்ரன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.